உங்க குழந்தையும் கோகோனட் ஆயிலும் ஆக்சுவலி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் சொல்லவா? உங்க குழந்தைக்கு கோல்டு வந்துச்சுன்னா கோகோனட் ஆயில்ல கற்பூரவல்லியை போட்டு காய்ச்சி வெதுன்னு அவங்களோட நெஞ்சிலையும் முதுகுலையும் தடவி விடுங்க, ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. உங்க குழந்தைக்கு கொசு கடிச்சு அந்த இச்சிங்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த இடத்துல நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துருச்சா, அப்ப கோகோனட் ஆயில்ல நீம் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெய் அந்த ஸ்பாட்ஸ் மேல வச்சு தடவுங்க, அந்த மாஸ்க் அப்படியே ஃபேட் ஆயிடும், உங்களுக்கு இச்சிங்கும் இருக்காது. உங்க குழந்தைக்கு டைப்பர் யூஸ் பண்ணி ரேஷஸ் வருதுன்னா அவங்களோட டைப்பர் ஏரியால அட்லீஸ்ட் 1 or 2 times ஒரு நாளைக்கு கோகோனட் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா டைப்பர் போடுங்க. they'll feel much better. உங்க குழந்தைக்கு ஜென்ரல் ஸ்கின் இஷ்யூஸ் வருது, லைக் ரெட்னஸ் இருக்கு, அலர்ஜிஸ் இருக்கு அப்படின்னா கோகோனட் ஆயில்ல குப்பமேனி, செவந்தி பூவெல்லாம் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை அஃபெக்டட் ஏரியாஸ்ல போடுங்க, ஸ்கின் இஷ்யூஸ் ரொம்ப பெட்டர் ஆகும். உங்க குழந்தை கான்ஸ்டிபேட்டடா இருக்காங்கன்னா கோகோனட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல எடுத்து அதுல ஓமம் போட்டு காய்ச்சி அவங்களோட அடிவயிற்றுல தடவி விடுங்க. இட் will work like magic. இப்போ இந்த மழை காலத்துல குழந்தையோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதா, அவங்க குளிச்சு முடிச்ச உடனே அந்த ஈரத்தோட இருக்கும் போதே கோகோனட் ஆயில் தேய்ந்தா அவங்களோட ஸ்கின் ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்க குழந்தைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற கோகோனட் ஆயில சும்மா ஏனோ தானோன்னு வாங்காம அது ஆர்கானிக், சல்ஃபர் ஃப்ரீயா, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயான்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க.